வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி வந்து ஓரம் ஃபால்ஸ் தைக்க போகிறோம். புதுசாக தைக்கிறவங்க பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நூல் அப்படியே மடிச்சுப்போம். ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு நூல் கூட மடிச்சுக்கலாம். திக்காக ஒன்றவங்க ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுங்க, இல்லை வந்து மெலிசாக மடிச்சுங்க. ஓரம் மெலிசாக மடித்து தைச்சிப்போம். ஒரே ஈவனாக மடிச்சுங்க, எக்ஸ்ட்ராலாம் மடிக்காதீங்க, ஒரே ஈவனாக மடிச்சுங்க. கீழே ஃபால்ஸ் வைக்கிறோம். ஒரு 7-8 இன்ச்சு புடவைலேருந்து விட்டுருங்க. முன்னாடி 10 இன்ச்சு வரையும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் மட்டும் ஃபால்ஸ் வைப்போம். அதுலேருந்து கரெக்டாக வந்து கீழ் பக்கமாக கரெக்டாக பார்த்து வைங்க. மடிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுங்க. அதை ஃபால்ஸை ஒரே மாதிரி தைச்சிட்டு போங்க. இழுக்காதீங்க. ரெண்டுமே வந்து கீழே வந்து மேலே இழுக்காமல் ஒரே மாதிரியே தைச்சிட்டு போங்க. கரெக்டாக எஜ்ஜு தையல் போட்டுப்பாங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு எஜ்ஜு தையல் போடுங்க. பொறுமையாக போடுங்க, அவசரப்படாதீங்க. டவுன் டிச் வரும், அப்புறமேட்டு பிரிஞ்சுட்டு வர மாதிரி இருக்கும். எம்மிங் பண்ணுறத விட வந்து தையல் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். எம்மிங் பண்ணுறதுனாவோன்னா மண் போயிடும். உள்ளே நடக்க வந்து எங்கன்னா மண் பகுதியில் எங்கன்னா நடந்தாங்கன்னா வந்து மண் போயிடும். அதில் வந்து ஃபால்ஸ் வந்து எப்பவுமே வந்து தையல் போடுறது தான் வந்து நல்லது. கரெக்டாக எஜ்ஜை வச்சு பொறுமையாக தைச்சிக்கங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க. ஒன்றா வச்சு கரெக்டாக தைங்க. லாஸ்ட் எண்டில் மடிச்சுங்க. மடிச்சுட்டு அப்படியே திருப்பிங்க. திருப்பி அப்படியே ஃபுல்லாக எஜ்ஜு தையிலே வரட்டும். எதுவும் எக்ஸ்ட்ரா மாறணும்னா இது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு அப்படி ஈத்திங்கன்னா கூட வரும். அதில் தைக்காதீங்க. கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிக்கினே வாங்க. தள்ளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து பொறுமையாக தைங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எதுவுமே வந்து இழுக்காதீங்க. எதுவுமே இழுக்க மாட்டேன் பாருங்கள். பிளாட்டாக வச்சு அப்படியே தைப்பேன். அந்த மாதிரி பிளாட்டாக வச்சுங்க. ஒன்று மேலே கீழே வந்து இழுக்காதீங்க. கீழே வந்து பார்ட்ரு புடவை இருக்கும் பாருங்கள். இந்த பார்ட்ரு புடவை இல்லை, இது நார்மல் பார்ட்ரு. மேலே அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்ட்ரு புடவை லேஸ்லாம் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி புடவை வந்து கொஞ்சம் வந்து ஈர்த்தாங்க, அடிப்பக்கமாக ஈர்த்தாங்க. ஃபால்ஸ் வந்து அப்படியே குளிர் ஊற்றாங்க. அப்போ வந்து கரெக்டாக வரும். இது வந்து எதுவுமே இழுக்க தேவையில்லை. அப்படியே பிளாட்டாக அப்புறம் சும்மா தடவி அப்படியே எடுக்கிறேன். எதுவுமே இழுக்கலை, சும்மா அப்படியே தைச்சிட்டு போகிறேன். அப்படியே நார்மலாக தைச்சிட்டு போகிறேங்க. எதுவுமே கீழே அடி பீஸோ மேல் பீஸோ எதுவுமே இழுக்கலை. ஃபால்ஸ் தைச்சாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு போடுறேன். பாருங்கள், கிளியராக இருக்குது பாருங்கள். எந்த சுருக்கமும் இல்லை, கிளியராக இருக்குது. புடவை ஃபுல்லாக பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். நான் எதுவுமே இழுத்துலாம் எதுவுமே காமிக்கல, சும்மாவே எடுத்து காமிக்கிற பாருங்கள். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் ஃபால்ஸ் தைச்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.